பொடி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். காஞ்ச மிளகா 15 மிளகா நான் எண்ணெய் ஊற்றி மொறு வறுத்து வச்சுருக்கேன். இது நெத்திலி முள்ளெல்லாம் ஆஞ்சிட்டு கழுவிட்டு பொரித்து நிறையா வச்சுருக்கேன். இது ரெண்டு தான் இடிச்சாமல் தேவையான கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். நம்ம இடிக்கிற முறையை பார்ப்போம். இதை பிளேண்டரில் போடும்போது இடித்து தான் செய்ய முடியும். இப்போ நான் காஞ்ச மிளகா போடுறேன். நான் 15 மிளகா வச்சுருக்கேன். இதை விட காரம் கூட வேணுமா நீங்கள் வச்சுக்கோங்க. இடிச்சது இப்போ போதும். நெத்திலியை போடுவோம். இப்போ நெத்திலியை போட்டு இடிப்போம். நெத்திலி கொஞ்சமாக போட்டு முதல்ல இடிச்சிக்குவோம். இதை இடித்தது போதும். நல்லா இதை கிண்டி விட்டுட்டு பார்ப்போம். கொஞ்சம் டேஸ்ட்டு பார்ப்போம். உப்பு கரெக்டாக இருந்தால் உப்பு போட வேணாம், இல்லாட்டி உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போடுற உப்பு. இதோட போதும். நான் அப்படியே பரிமாறுறேன், பாருங்கள். நெத்திலி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.